ஹாய் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி என்னோட கார்டனில் ரோஜா பூக்கள் பார்த்துடலாமா? பிங்க் பட்டன் ரோஸ் தான். 1 மந்த் முன்னாடி தான் இந்த பிளான்ட் எனக்கு கிடச்சிச்சு. ஓன் ரூட்டட் பிளான்ட். அதனாலே இது நான் வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னா நான் குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ் டைப்பில் இருக்கலாம் விரும்ப மாட்டேன். எனக்கு ரொம்ப குட்டியாக பூக்குதே அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இது ஓன் ரூட்டடாக கிடச்சதுனால நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறமா சில்வர் லைன் ரோஸ் தான். நிறைய நாள் ஆயிடுச்சு பூ பூத்து. அதனால் என்னை பறிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 3-4 பூக்கள், ஒரு 3-4 பூக்கள் பிரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு 2 பூக்கள் தான் நமக்கு பறிக்கிற நல்ல இதாக இருக்குது. வேற எல்லாம் வேஸ்ட்டில் போடுற மாதிரி தான். ஆனால் நிறைய கிளைகள் வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டே இருக்குது இந்த பிளான்ட்டில். பார்த்துக்கலாம், இன்னும் அடுத்தடுத்து விரியும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஒயிட் ரோஸ் லைட்டாக ஒரு மொட்டு விரிஞ்ச மாதிரி இருக்குது. மற்ற 2 பூக்கள் வேஸ்ட்டில் போடுற மாதிரி தான். ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அந்த பூக்கள்லாம். இந்த ஒரு பூ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸில் இன்றைக்கி ஒரு பூ லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு பூ ஒரு 3-4 நாள் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா விரிஞ்சு போயிருக்கு. இந்த பூ பறிக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு பறிச்சிக்கலாம். அப்புறமா இது வந்து வெள்ளை பன்னீர் ரோஜா தான். கட்டிங்ஸ் மூலம் வளர்க்குறது தான். இந்த பூவோட மொட்டு வந்து பார்க்குறது ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும். ஆனால் வெள்ளையாக இருக்காது, பிங்க் ஷேடில் இருக்குது. ஆனால் பூக்கள் விரிஞ்ச அப்புறமா கூட ஒரு பிங்க் ஷேட் லைட்டாக ஒரு கலர் சேஞ்சிங் இருக்க தான் செய்யுது. நல்லா விரிஞ்ச அப்புறம் தான் இது ஒயிட் கலரில் மாறுது. அந்த மாதிரி தான். அப்புறம் பாரடைஸ் ரோஸ் 2 பூ வந்து வேஸ்ட்டில் போடுற மாதிரி தான் இருக்குது. நல்லா விரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ஒரு பூ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் இந்த பூ வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆனோடனே பறிச்சிடணும், இல்லை அப்படின்னா கொட்டி போயிடும். அந்த மாதிரி தான். பன்னீர் பட்டன் ரோஸ் கூட நிறைய பூக்கள் வச்சுருக்கு. ஆனால் எல்லாமே நல்லா இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு விரிஞ்சு. வேஸ்ட்டில் போடுற 1-2 பூக்கள் நல்லா இருக்கும். மற்ற மாதிரிலாம் வேஸ்ட்டில் போடுற மாதிரி தான் இருக்குது. நிறைய நாள் ஆயிடுச்சு பூக்கள் அப்படியே நின்று. அப்புறமா இந்த பிரிட்டிஷ் கோயிலில் கூட நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. அப்புறமா நிறைய பூக்கள் வந்து ரொம்ப நாள் ஆகி அப்படியே காஞ்சி போய் நிற்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி வேஸ்ட்டில் போடுற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா இந்த அவலாஞ்சி ரோஸில் நிறைய மொட்டு வச்சுருக்கு. எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பூக்களாக எல்லா வாட்டியும் பூக்குறது. இந்த வாட்டி குட்டியாக தான் பூத்துருக்கு. என்னன்னு தெரியல. பிளான்ட்டு கூட கொஞ்சம் டல் ஆகிட்டு தான் இருக்குது. என்னன்னு தெரியல. அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பூக்கள் ஆனால் பூக்களுக்கு ஒரு குறவும் இல்லை, நிறைய பூக்கள் பூக்குது. ஆனால் எல்லாம் குட்டி குட்டியாக பூக்கள் வச்சுருக்கு. தொடர்ந்து பார்த்துக்கலாம் அது எப்படி பூக்குது அப்படி என்னன்ட்டு. அப்புறமா இது 7 days ரோஸ் கூட நிறைய தளிர்கள் வச்சுருக்கு. புது புது தளிர்கள் நிறைய மொட்டுக்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். இன்றைக்கான பூக்கள் நல்ல ரொம்ப டேமேஜ் ஆன பூக்கள்லாம் தூக்கி வேஸ்ட்டில் போட்டேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த பூக்கள் மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இன்றைக்கான பூக்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நாளைக்கான பூக்கள் வீடியோ பார்க்கலாம். நமக்கு பாய்.